Please subscribe Sadhguru Sai Creations. மிட் நைட்டில் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு 2 மணிக்கு முழிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. மைக்ரேன், ஒற்றை தலைவலி நமக்கு போகிறதுக்கும், இந்த ஆன்சைட்டி, ஃபியர், ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் நான்வெஜ் அதிகமாக இரவு நேரத்தில் தான், டே ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிட்டேன், நைட்டில் நான் நான்வெஜ் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஸோ நிறைய பேருக்கு அந்த வயிறு பகுதியில் எரிச்சல் இருக்கிறது, சரியாக மோஷன் போகாமல் இருக்கிறது, தூங்கிக்கிட்டே இருக்குங்க, ஏதேதோ கனவுகள் வருது, ஏதேதோ திங்கிங் வருது, இல்லை திடீர்னு எனக்கு நெஞ்சு எரிச்சல் வர மாதிரி இருக்குது, மசில் கிராம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, சரியாக தூக்கம் வரல, ஒரு ஆன்சைட்டி, ஃபியர், ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலோட மொத்த ஆரோக்கியத்தையுமே பாதிக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நாள் நம்ம நைட் தூங்காமல் இருந்தோம்னா ஸோ நம்ம பாடிக்கு கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 10 நாட்கள் தேவைப்படுங்க அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம தூக்கத்தில் தான் நம்ம உடலுக்கு அதாவது தேவையான க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாமே நைட்டில் தான் நமக்கு செக்ரேட் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க நல்லா இருட்டில் படுத்து தூங்குங்க அப்படின்னு. ஸோ இரவு நேரத்தில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் உறக்கம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். மிட் நைட்டில் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு 2 மணிக்கு முழிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை மிட் நைட்டில் 12 மணி 2 o'clock அந்த டைம் வரைக்குமே எனக்கு தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் அதிகமான தலைவலி வர்றது, நெஞ்சு படபடப்பு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஸோ நல்ல தூக்கம் வர்றதுக்கு இரவு நேரத்தில் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இப்போது நான் சொல்கிற இந்த ட்ரிங்க்கை நம்ம குடிச்சிட்டு நீங்கள் தூங்கும்பொழுது நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வருங்க. ஸோ முக்கியமாக இரவு நேர உணவு ரொம்ப முக்கியம். ஸோ லேட் நைட்டில் நீங்கள் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லேட் நைட்டில் நம்ம ஃபுட்டு எடுக்க கண்டிப்பாக நம்ம உடல் டைஜஷனே ஆகாமல் இன்னும் நிறைய, அதாவது இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, கான்ஸ்டிபேஷன் தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆழ்ந்த உறக்கம் வரணும்னா நைட்டு டின்னரு மேக்ஸிமம் 7:30 இல்லைனா 8 o'clock கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ இரவு எடுக்கக்கூடிய உணவு, நிறைய பேர் நான்வெஜ் அதிகமாக இரவு நேரத்தில் தான், டே ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிட்டேன், நைட்டில் நான் நான்வெஜ் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறதையும் இரவு நேரத்தில் தவிர்க்கணும். அப்போது ஈஸியாக நான் என்ன எடுக்கணும்? நிறைய பேர் கேட்குறீங்க, ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கலாமா? ஸோ உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் நிறைய பேர் எடுக்கிறது சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இரவு நேரத்தில் தூக்கத்தில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அவர்களை தவிர்த்துட்டு மற்றவங்க மட்டும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் டயட் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஸோ அதே மாதிரி மில்லட் சேர்ந்த உணவுகள் நைட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக மசாலா சேர்ந்த உணவுகள் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நல்ல தூக்கம் வர்றதுக்கும், மைக்ரேன், ஒற்றை தலைவலி நமக்கு போகிறதுக்கும், இந்த ஆன்சைட்டி, ஃபியர், ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரிங்க் நம்ம குடிக்கணும்னா எது எடுத்துக்கலாம்? முக்கியமாக சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகை மரமே இருக்குங்க, அதாவது மகிழம்பூ அப்படின்னு சொல்கிறோம், மகிழ மரம் அப்படின்னு சொல்லுவோம். உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை நமக்கு குறைக்கக்கூடியது இந்த மகிழம்பூ. ஸோ அந்த உடல் உஷ்ணம் நமக்கு குறையணும் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 250 grams அளவுக்கு மகிழம்பூ, உலர்ந்த மகிழம்பூ கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. ஸோ இதனோட வேறு என்னென்ன நம்ம சேர்க்கலாம் அப்படின்னா, ஒரு 250 grams மகிழம்பூ இருக்குன்னா 50 grams நீங்கள் சீரகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 50 gram அளவுக்கு வெட்டி வேர், 50 gram அளவுக்கு எலுமிச்சை புல் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எலுமிச்சை புல் எதற்காகனா பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர். நமக்கு ஒரு ஆன்சைட்டியோ ஃபியரோ இருக்குது, அப்படியே டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அதை எல்லாமே தீர்ப்பதற்கு இந்த எலுமிச்சை புல் நமக்கு பயன்படுது. இதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன அளவுப்படி இது எல்லாமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் வெயிலில் உலர்த்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா உலர்த்தி ஒரு நாள் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ கொரப்பான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
ஸோ இது சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு டைஜஷன் நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த வயிறு பகுதியில் எரிச்சல் இருக்கிறது, சரியாக வந்து மோஷன் போகாமல் இருக்கிறது, தூக்கமின்மைங்க, நைட் தூங்கிட்டே இருக்கும்பொழுது ஃபியர் அதிகமான மாதிரி இருக்குது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, இல்லை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அது நமக்கு சரியாகணும்னா ரெகுலராக இதை நீங்கள் நைட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டே வாங்களேன். ஸோ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிரும். இதில் வெட்டி வேரும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடல் உஷ்ணத்தை நல்லா தணிக்க ஆரம்பிக்கும். ஸோ தலைவலி இருக்கிறது, அந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கிறது, தூக்கமின்மை பிரச்சனை, இதை போக்குவதற்கு மகிழம்பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா, நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 5லேருந்து 8 கிராம் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பவுடர் எடுத்துகிட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அது 1 கிளாஸ் வரட்டும். ஸோ 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த கஷாயத்தை ரெகுலராக நீங்கள் நைட்டு குடிச்சிக்கிட்டே வாங்க. ஸோ அந்த மாதிரி இரவு மட்டும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் வரும். தூங்கிக்கிட்டே இருக்குங்க, ஏதேதோ வந்து கனவுகள் வருது, ஏதேதோ திங்கிங் வருது, இல்லை திடீர்னு எனக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வர மாதிரி இருக்குது, மசில் கிராம்ப்ஸ் வருது, இந்த விஷயங்கள் எல்லாமே இரவு நேரத்தில் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அது நமக்கு வராமல் இருக்கணும்னா இரவு இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை தாண்டி நம்ம பகல் நேரத்துலையும் சில உணவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக் பண்ணுறது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் இரவு உறக்கத்திற்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கடி நம்ம உடலில் வந்து பேதி மருந்துகள் கரெக்டாக எடுக்கணும். ஸோ நம்ம குடல் பகுதியிலும் அதிகமான கழிவுகள் இருந்துச்சுன்னா இரவு நேரத்தில் அந்த தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த வயிறு வலியோ இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரவு உறக்கம் நமக்கு பாதிக்கப்படுது. அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கோங்க. உணவு எடுக்கும்பொழுது நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்பொழுது இரவு உறக்கம் நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்பெஷலாக சித்த மருத்துவத்தில் அஸ்வகந்தா நெய் பயன்படுத்தலாம், அஸ்வகந்தா சூரணம் பயன்படுத்தலாம். ஸோ இதையுமே நம்ம வந்து காலையிலையோ இல்லை இரவு நேரத்துலையோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இரவு நமக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். இந்த மகிழம்பூவை வச்சு இந்த கஷாயம் பயன்படுத்தி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.